ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பிஎல்டிசி ஃபேன் நிஜமாவே மணியை சேவ் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். அதே மாதிரி இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருந்தது கன்வர்ஷனல் ஃபேன் தான். பட் அதுக்கப்புறம் தான் இது மணி நல்லா சேவ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் டோட்டலாகவே ஹால் பெட்ரூம் எல்லாமே மாற்றிட்டோம். ஆல்மோஸ்ட் நான் 3 ஃபேன்ஸ் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிஎல்டிசி ஃபேன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பிஎல்டிசியில் நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆட்டம்போகோட ரெனாசா அப்படிங்கிற மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 1.5 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நிஜமாவே கன்வென்ஷனல் ஃபேனை விட இது பெட்டரா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ லெவலான்னு போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக உங்களோட பழைய ஃபேனை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு பிஎல்டிசிக்கு மாறுறது தான் ரொம்ப நல்ல விஷயமா நான் சொல்கிறேன். ஸோ அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஎல்டிசி அப்படின்றதுக்கும் நார்மல் கன்வென்ஷனல் ஃபேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபேன் பார்த்தீங்கன்னா மினிமமாவே 75 வாட்ஸ் எடுத்துக்கும். பட் பிஎல்டிசி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதோட கரண்ட் எடுத்துக்கிறது. நீங்க பிஎல்டிசி ஃபேன்ல மேக்ஸிமம் ஸ்பீட் வச்சாலே பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸ் தான் எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் ஃபேன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது மினிமமா 75 வாட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, இதே பிஎல்டிசி ஃபேன் அப்படிங்கிறது நம்பர் 4ல வைக்கிறீங்க அப்படின்னா அது 18 வாட்ஸ் எடுத்துக்குது. ஸோ இந்த கால்குலேஷன் வச்சு எவ்வளவு மணி சேவ் பண்ண முடியும் நம்ம அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மல் ஃபேன் எடுத்தீங்க அப்படின்னா 75 வாட்ஸ், இதை 24 ஹவர்ஸ்க்கு ரன் பண்றீங்க அப்படின்னா 1800 வாட்ஸ் எடுத்துக்கும். அதாவது டேக்கு 1.8 யூனிட்ஸ் ஆகுது. ஸோ 1.8 வாட்ஸை 30 டேஸ்க்கு ரன் பண்றோம் அப்படின்னா 54 யூனிட்ஸ் ஆகுது. 54 யூனிட்ஸ்க்கு மேக்ஸிமம் நீங்க மினிமம் 500 யூனிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டாரிஃப் ரேட்டு 4 rupees ஆயிடும். ஸோ அந்த அமௌண்ட்லயே நான் சொல்றேன். ஸோ 54 யூனிட் இன்டூ 4 rupees போட்டீங்க அப்படின்னா 216 rupees பர் மந்த்துக்கு ஆகுது. இந்த மந்த் இன்டூ 12 மந்த்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2592 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஆகுது. ஓகே, இதே நீங்க பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்றீங்க ஆட்டம்போகோடது அப்படின்னா லெவல் 4ல நீங்க வச்சு ரன் பண்ணாவே நல்ல மேக்ஸிமம் விண்ட் இருக்கு உங்களுக்கு 18 வாட்ஸ் இல்லையா. ஸோ அதை 24 ஹவர்ஸ்க்கு நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணா 432 வாட்ஸ் ஆகுது. அதாவது 0.4 யூனிட் பர் டே ஆகுது. இதே 30 டேஸ்க்கு மல்டிப்ளை பண்ணும்போது 12 வாட்ஸ் தான். ஸோ டெல்லி சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 7 rupees பர் யூனிட், எங்களுக்கு இங்கே அந்த அமௌண்ட் தான் ஆகுது. ஸோ 12 into 7 rupees போட்டால் 84 rupees பர் மந்த். இதே தமிழ்நாடாக இருந்ததுன்னா 12 into 4 போட்டிங்கன்னா 48 rupees பர் மந்த் ஆகுது. இதே ஏர்லிக்கு தமிழ்நாட்டில் போட்டிங்க அப்படின்னா 48 into 12 மந்த் போட்டிங்க அப்படின்னா வெறும் 500 rupees தான் உங்களுக்கு கரண்ட் பில் வருது. வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாரிஃப் வச்சு போட்டிங்க அப்படின்னா வெறும் 500 ரூபா தான் கரண்ட் பில்லே வருது. ஸோ இந்த இதுக்கே உங்களுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2092 ரூபா சேவ் பண்ணுறோம் வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நார்மல் ஃபேன் பார்த்தீங்கன்னா 1500 கிராம்டனே கிடைக்குது. இப்போ இது ஆட்டம்பர்க் அந்த மாதிரிலாம் போகும்போது பிஎல்டிசி ஃபேன்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான கால்குலேஷனையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். ஒரு கிராம்டன் ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1500 rupees. ஒரு வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபா 2600 ரூபாய் யூஸ் பண்ணுவீங்க. இதோட டோட்டல் காஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 4100 ரூபாய் கிட்ட ஆகும். இதே பிஎல்டிசில ஆட்டம்பர்க் ரீசென்ட்லி வாங்கினது பார்த்தீங்கன்னா 2800 ரூபாய். ஸோ இதுக்கு வருஷத்துக்கு நம்ம கட்டுற இபி மட்டும் 500 rupees. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3300 ரூபாய் வருது. ஸோ இந்த ரெண்டு இதுக்குமே பாத்தீங்கன்னா இப்பவே கிட்டத்தட்ட 800 rupees உங்களுக்கு சேவ் ஆகுது. அதாவது நார்மல் ஃபேனுக்கும் பிஎல்டிசி ஃபேனுக்குமே 800 rupees சேவ் ஆகுது. ஸோ இது ஒரு வருஷத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் மட்டுமே பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அமௌண்ட் 2100 ரூபா வருது நார்மல் ஃபேனுக்கும் பிஎல்டிசிக்கும். இந்த 2100 ரூபா பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல எடுத்து வச்சிருப்பீங்களா, மீதி ஒரு 800 ரூபா சேவ் ஆச்சு இல்லையா, அதையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2900 ரூபா நமக்கு லாபமா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இதை வச்சு நம்ம இன்னொரு புது ஃபேனே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு இது மணியை சேவ் பண்ணுது அப்படிங்கறதா உண்மை. சோ இப்பயே தெரிஞ்சு போச்சு மணி கண்டிப்பா பிஎல்டிசி ஃபேன்ஸ் சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆட்டம்போகோட ரெனாசா அப்படிங்கிற மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ நாங்க 3 ஃபேன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம்.
ஸோ இந்த ஃபேனோடய சேர்த்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிமோட்டும் வந்து வந்துருது. இதில் வந்து 5 ஸ்பீட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஒரு பூஸ்டர் மோடும் இருக்கு. ஸோ ஃபேன் ஸ்பீட் 1ல் வச்சிங்க அப்படின்னா வெறும் 3 வாட்ஸ் தான் எடுக்கும். இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து ஏசி ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரூமில் வந்து ஏர் சர்க்குலேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1ல் வச்சாவே போதும், ஜஸ்ட் 3 வாட்ஸ் தான். இதே 2ல் வைக்கும்போது 7 வாட்ஸ் எடுக்குது, 3ல் வைக்கும்போது 12 வாட்ஸும், 4ல் வைக்கும்போது 18 வாட்ஸும், 5ல் வைக்கும்போது 28 வாட்ஸும், 6 அதாவது பூஸ்டர் மோட் நீங்கள் வைக்கும்போது தான் வந்து 35 வாட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து எடுக்குது. ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 6 லைட்ஸ் வந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் ப்ளூ கலரில் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி லைட்டுன்னு சொல்ல முடியாது, இண்டிகேட்டர் தான். அதாவது உங்கள் ஃபேன் ஸ்பீட் எதில் ஓடுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபேன் ஸ்பீட் கிளிக் பண்ணும்போதே வந்து 1ஆ 2ஆ அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுறதுலேருந்து வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லீப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு 2 hours ஒன்ஸ் வந்து உங்களோட ஃபேன் ஸ்பீட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 5ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 hours கழிச்சு வந்து என்ன ஆகும்னா அது வந்து 4க்கு மாறும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து குறையறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் டைமர், உங்களுக்கு வந்து சப்போஸ் ஃபேன் வந்து ஆஃப் பண்ணோம் ஒரு 2 hours கழிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க டைமர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆஃப் ஆயிடும். நமக்கு இதெல்லாம் பெருசா யூஸ் ஆகுற மாதிரி தெரியல, ஏன்னா ஃபேன்லாம் வந்து நம்ம போட்டோம்னா ஓடிக்கிட்டே தான் இருக்க போது, யாரும் வந்து 2 hours கழிச்சு ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து இதை பர்சனலி யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இருந்தாலும் இதில் ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் மாதிரி ஆன் ஆஃப் பட்டனும் வந்து இங்கே இருக்கிறதுனால நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எழுந்து போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இதிலேயே வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபேனோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டு பழைய ஃபேனை தூக்கி போட்டுட்டு புது ஃபேன் வாங்குறது தான் அட்வைசபிள், ஏன்னா பைசா நிறையவே சேவ் ஆகுது இதில். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.